அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பிலே நாம் காண இருப்பது கைபேசி அல்லது செல்பேசியின் விளைவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, செல்போன் இருக்கு இல்லையா, அதோட தீமைகள் மற்றும் விளைவுகள் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது செல்போன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டது, ஒரு மெம்பர் ஆகிவிட்டது. செல்போன் இல்லை அங்கம்னா ஒரு உடல் உறுப்பில் ஒன்று மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கம்னா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, அந்த மாதிரி. அந்த செல்போன் இல்லாத வாழ்க்கையை கற்பனை செஞ்சு பார்க்கறது கூட ரொம்ப கடினமானதாக இருக்கின்றது. இப்போ பார்த்தா ஸ்மார்ட் போன்கள் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகின்றன. இங்கெல்லாம் செல்போன் பார்த்தா கீபோர்டு மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணி நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். இப்போ டச் ஸ்க்ரீன் மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் போன்கள்னு பேர். அப்போது மக்கள் பாரம்பரிய செல்போன்களிலிருந்து அந்த ஸ்மார்ட் போனுக்கு எல்லாரும் மாறிட்டாங்க. இன்னும் சிலர் பார்த்தா செல்போனின் வசதியை விரும்புகிறார்கள். ஒரு சிலர் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக இந்த செல்போனை கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய சூழல்களில் இருக்கிறார்கள் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செல்போன்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, வெறும் தொலைபேசி அழைப்புகளை செய்வதற்கான ஒரு சாதனம் மட்டுமாக இல்லை. நம்ம கூப்பிட்டா ஹலோ, ஹவ் டு யூ டூ, ஃபைன் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரிக்காக மட்டும் இல்லாமல் இது ஒரு மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். MP3 பிளேயர், இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா MP3 பிளேயர், கேமரா, அப்புறம் டைமர், அப்புறம் ஒரு கேம் கண்ட்ரோலராக இது செயல்படுகிறது. அப்போ பல ஆண்டுகளாக இந்த செல்போன்களின் தீமை மற்றும் நன்மைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம் இல்லையா. சரி, இப்போ செல்போன் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தகவல் தொடர்புக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் இங்கிருந்து ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு அனுப்பவும் மற்றவர்களிடமிருந்து ஒரு செய்திகளை பெறுவதற்கும் ஒரு அரிய சாதனமாக விளங்கக்கூடியவைகளை நாம் தகவல் தொடர்பு சாதனங்கள் என்று சொல்வோம். அந்த அடிப்படையில் தகவல் தொடர்புக்கு செல்போன்கள் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கின்றது. இது நமக்கு தகவல்களை அனுப்புறதுக்கும் பெறவும் பயன்படுகிறது. அந்த காலத்திலெல்லாம் கடித போக்குவரத்தெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப வளர்ந்துருக்கும். அப்புறம் இதில் என்னெல்லாம் வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பிடிச்ச பாட்டுகளையும் சேமித்து கொள்ளலாம். அப்புறம் நம்ம அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள்கிட்ட, ரிலேஷன் உறவினர்கள்கிட்ட, குடும்பத்தினர்கிட்ட, வெளியூர்லலாம் நம்ம பசங்க பிள்ளைங்க, அப்பா அம்மா இப்படியெல்லாம் இருப்பாங்க, உறவினர் சித்தப்பா அத்தை இப்படிலாம் இருப்பாங்க. அந்த குடும்பத்தினர் கூட தொடர்பில் இருக்கக்கூடியதற்கு இந்த செல்போன் மிகவும் பயன்படுகிறது. அப்புறம் இதுலேயும் கேம் எல்லாம் இருக்குது, நிறையா விளையாட்டுகள் விளையாடலாம். அப்புறம் இன்டர்நெட், நான் நேற்றே சொன்ன மாதிரி இணையம் என்றால் இன்டர்நெட். இணையத்தில் உலவுவதற்கு என்னெல்லாம் தேடணுமோ அவற்றையெல்லாம் இதன் வாயிலாகவே தேடிக்கொள்ளலாம். அப்போ இது அவசர காலத்தில் இந்த செல்போன் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் காக்கக்கூடிய கருவியாக விளங்குகிறது. நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு யாருக்காவது ஒரு விபத்துன்னா நம்ம அழைப்பிலிருந்து கூப்பிட்டு உடனே 108 ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி உடனே காக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இதில் இருக்குது. அதனால் இதை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை கண்ணாப்பின்னு பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்தும் போது பல சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. தெரியாமல் எதையாவது ஒன்று நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அங்கங்கே பயன்படுத்துவோம். அது மாதிரிலாம் இல்லாத எது தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். இப்போ சமீபத்திய ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா செல்போனுடைய வசதி ரொம்ப புதுமையாக நவீன அம்சங்கள் மற்றும் ஊடகங்களோட ஒருங்கிணைக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப
நம்ப முடியாத அளவுக்கு பிரபலமாகி இருக்கு. அதனால இதை ரொம்ப அத்தியாவசியமான ஒரு உறுப்பா இது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன போல நம்ம உடல் உறுப்புல ஒரு பாதி உடல் உறுப்பை போலவே இதுவும் ஒரு அங்கமாக இருக்கின்றது. ஆக இந்த செல்போனை சிக்கல்களை தவிர்ப்பதற்காக, தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, செல்போன்களை முறையாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். அப்போ தவறான முறையில் அதை பயன்படுத்தினா வேண்டாத மன அழுத்தங்கள், அப்புறம் கடுமையான உடல் அபாயங்கள் வழிவகுக்கும். இப்போ பார்த்தா பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கையில் செல்போனை கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. செல்போன்லேருந்து வீசக்கூடிய அந்த கதிர் அலைகள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மொபைலை கையில் நோண்டிகிட்டே இருக்கும் பிள்ளைகள். எல்லாம் ரொம்ப தப்பு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, கண்களில் அந்த செல்போனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் கண்களை முதலில் பாதுகாக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ராத்திரி படுத்துன்னு இருக்கும்போது கூட அப்படியே பாட்டை கேட்டுட்டு அணைக்க மறந்துடுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தா சார்ஜ் போட்டுட்டே பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது உடனே அது வெடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகின்றது. அதைத்தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, முறையற்ற வகையில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்துக்காகத்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம படித்தவர்கள். ஆக எது நல்லது கெட்டது என்பதை நாம் தெரிந்து அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நன்மை இல்லையா? சரி, இப்போ நீ அடுத்ததாக செல்போனின் நன்மைகள் தீமைகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்புக்கு செல்போன் இன்றியமையாததாக இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம். நம்முடைய மக்களுடன் தொடர்பில் இருப்பதற்கு பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். இப்போ இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டீனேஜர்கள் மற்றும் குழந்தைகளில் போதைப் பொருளை ஏற்படுத்துகிறது. டீனேஜ்னா வயசு பிள்ளைங்க, பசங்க, சின்ன குழந்தை, இவங்கெல்லாம் போதைப் பொருள்னா என்ன அர்த்தம்? மூளையை கெடுக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ என்ன பண்ணுது இந்த பிள்ளைங்க, 24 மணி நேரமும் செல்போனை வச்சுட்டு அதை இல்லாத இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிறது செல்போனுடைய தீமையில் ஒன்று. நன்மையில் பார்த்தீங்கன்னா கல்வியை பொறுத்தவரை செல்போன் மாணவர்களுக்கு நன்மை பயக்கும். திடீர்னு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஒரு டாபிக் நம்மளுக்கு தேவைப்படுது, ஒரு தலைப்பு, யாரை போய் கேட்கறது அப்படிங்கிறது தெரியாத போது டக்குன்னு என்ன செய்யலாம், இந்த செல்போன் மூலிமா இணையம் வழியாக நமக்கு தேவையான கருத்துக்களை பெறலாம். அடுத்தது செல்போனோட தீமையில் என்னன்னு பார்த்தா, வாகனம் ஓட்டும் போது இது எல்லாரும் ஒரு பேஷனாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டைலாக நாகரிகமாக அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாகனம் ஓட்டும் போது என்ன செய்யும்னா, இதையெல்லாம் பேசிகிட்டே போகும்போது அது கவன சிதறலை ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகும், எடுத்து அப்படி யார் வரா என்ன பண்ணுறா அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் டக்குன்னு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கூடுமான வரைக்கும் வாகனங்கள் ஓட்டும் போது இந்த கருவியை பயன்படுத்துதலை தவிர்த்தல் வேண்டும். இல்லை ரொம்ப அத்தியாவசியமாக பேசிதான் ஆகணும் அப்படின்னா ஒரு பக்கம் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பேசினால் தவறு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்மையில் பார்க்கும்போது சமூக தொடர்புக்கு செல்போன் ஒரு சிறந்த தளத்தை நமக்கு வழங்குகின்றது. நல்ல ஒரு என்ன சர்ச்சு, கூகுள் சர்ச்சு மாதிரி இதில் என்ன வேணுமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். தீமைன்னு பார்க்கும்போது நம் உடல் நலத்தில் பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக கேட்கறதுனால செவிப்புலன் பாதிக்கும், பார்வை பிரச்சனைகள் வரும், அப்புறம் நரம்பு, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்போன்களை அதிகமாக பயன்படுத்தும் போது ஆன்லைன் கொடுமைப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். நிறைய மோசடி ஆன்லைனில் நடக்குது. அதுக்கு இது ரொம்ப ஒரு கருவியாக இருக்கு. செல்போன்கள் பார்த்தீங்கன்னா வணிகங்கள் வியாபார தளத்தில் அதிகமான பார்வையாளர்களை சென்றடைகிறதுக்காக, அவற்றின் வரம்பை விரிவுபடுத்துறதுக்காக சில குறிப்பிட்ட வளர்ச்சி வாய்ப்புகள் அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்படுத்தி எல்லாம் வாங்கிறதுக்கு இருக்காங்க.
ஆக செல்போன் பாதுகாப்பு நம்முடைய நல்வாழ்விற்கு மிகவும் பயன்படுகிறது. அப்புறம் பார்த்தா இது தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டது. என்ன அப்படின்னா, சிலர் என்ன செய்கிறாங்க, இதை மிஸ்யூஸ் பண்ணி தவறுதலாக பயன்படுத்தி இப்போ பார்க்குறோம், பண மோசடி இப்படி நிறைய நடக்குது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஊடகம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் மல்டிமீடியான்னு. அப்புறம் கேமிங் உள்ளிட்ட பல பொழுதுபோக்கு வசதிகளுக்கு இந்த செல்போன் மிகவும் பயன்படுகிறது. அப்புறம் ரொம்ப நேரம் செல்போனை பயன்படுத்துவது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். எப்போ பாரு செல்போனையே வச்சிருக்கிறனால என்ன, இப்பெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்லை. அதனால யாரும் மனசு விட்டு பேசவோ இருக்காமல் இருக்கிறதுனால குடும்பத்தினரிடையே விரிசல்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த செல்போன் மிகவும் காரணமாக இருக்கிறது. ஆக இப்போ நாம் இதுவரைக்கும் இந்த செல்போன் என்றால் என்ன, அது நன்மை தீமைகள் என்றால் என்ன போன்றவற்றையெல்லாம் பார்த்தோம். நீங்கள் இந்த கட்டுரையில் முடிவுரையில் என்ன எழுதணும்னா, நான் மேற்கூறிய கட்டுரையில் செல்போனின் நன்மை தீமைகள் போன்றவற்றை கண்டோம் என்று முடித்தால் போதுமானது. வகுப்பிற்கு ஏற்றவாறு எந்த வகுப்பில் இந்த வினா கேட்கப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற் போன்ற சில கருத்துக்களை கூட்டியோ குறைத்தோ எழுதுதல் நலம் பயக்கும். இந்த வகுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழம்மா விஜயலட்சுமி. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை தயவு செய்து பகிர்ந்து அவர்களும் பயனடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.